திருக்கார்த்திகை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல தீபம் ஏற்றுவதற்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளானது அங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நாம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருந்த அந்த ஒரு அற்புதமான தருணமானது நாளைய தினத்துல சரியாக 6 மணி அளவுல பாத்தீங்கன்னா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீவிரமாக இந்த திருவண்ணாமலை கோவில்ல பாத்தீங்கன்னா ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல தான் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த தீபத்தின் ரூபமாக நமக்கு காட்சி கொடுத்த அந்த சிவனுடைய ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நம்ம கொஞ்சமா பார்த்திருப்போங்க. இந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 2025 அந்த மலை உச்சியில ஜோதி பிளம்பாக நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த சிவனை நம்ம தரிசனம் செய்யும் போது 7 தலைமுறை பாவமானது நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகுதோ அதே போலதான் நாம அனுபவித்த பாவங்களும் புண்ணியங்களும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா செல்லக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய 6 தலைமுறைக்கும் பாத்தீங்கன்னா இருந்து வந்த பாவங்கள் அனைத்தையுமே போக்கி தருவதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது அந்த ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய அந்த சிவனை பார்க்கும்போது நம்முடைய அத்தனை விதமான பாவங்களும் பாத்தீங்கன்னா முழுமையாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணம் தான் நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஏற்பட உள்ளதுங்க. அதாவது ஒவ்வொரு வருடமுமே தீபம் ஏற்றும் போது முந்தைய வருடத்துல ஏற்றிய அந்த ஒரு தீப ஒளி காட்சிகளையும் பார்த்து அதோடு பாத்தீங்கன்னா அன்றைய நாள்ல ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு தீப ஒளி காட்சிகளையும் நம்ம பார்க்க வேண்டுங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கடந்த 2024 ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்த இந்த ஒரு அற்புதமான காட்சிகளை நீங்க கண்குளிர பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 2025 பாத்தீங்கன்னா தற்போது பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சில ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய அந்த சிவனையும் நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். இப்படி நம்ம பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக 7 தலைமுறைக்கு இருந்து வந்த பாவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைய கொடுங்க. அதே போல 2026 அதாவது அடுத்த வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாள்ல ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய அந்த சிவனை பார்ப்பதற்கு முன்பாக இந்த 2025 இப்போது நடந்திருக்கும் இல்லையா அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த வருடத்துல ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீப காட்சிகளையும் நம்ம பார்க்கணுங்க. இப்படி நம்ம பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய 7 தலைமுறை பாவமும் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே 2024 அந்த திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்பட்ட அந்த ஒரு அற்புதமான தீப ஒளி காட்சிகளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இந்த காட்சிகளை பார்த்துட்டு இந்த வருடத்துல ஏற்றக்கூடிய இந்த ஒரு அருமையான காட்சிகளையும் பாருங்க. தொடர்ந்து நம்முடைய சேனல்ல இணைந்து இருங்க. அந்த ஒரு லைவ் அற்புதமான காட்சிகளையும் பாத்தீங்கன்னா சரியாக நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல போடப்படும். அந்த காட்சிகளையுமே உங்களுடைய வீடுகளிலேயே மனதார அந்த சிவனை நினைத்துக்கிட்டு பாருங்க. நிச்சயமாக அந்த கோவிலுக்கே சென்று அந்த இடத்துல இருந்து பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க. வாங்க அந்த ஒரு அருமையான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரலாம். அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷங்களே நம்ம காத்து இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையானுக்கு அரோகரா நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பாத்தீங்கன்னா மனதார அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு அபூர்வமான கடந்த வருடத்துல அதாவது 2024 அந்த திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்பட்ட அந்த ஒரு தீப காட்சிகளை இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த காட்சிகளை பார்த்துட்டு மறக்காம இந்த வருடத்துல ஏற்றக்கூடிய இந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய 7 தலைமுறை பாவமும் நீங்கி புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அந்த காட்சிகளை இப்போது பாருங்க.
இதுதாங்க அந்த ஒரு அற்புதமான காட்சி. அதாவது அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த பக்தி கோஷத்தோடு அந்த கொப்பரையில பாத்தீங்கன்னா தீபமானது ஏற்றப்பட்டு ஜோதி பிளம்பாக நமக்கு சிவன் காட்சி தந்து கொண்டு இருக்காரு. இந்த காட்சிகளை தான் இப்போது நீங்களுமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களுமே பார்க்கும்போது அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக புண்ணியமானது கிடைக்குங்க. இது கடந்த வருடம் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள். மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த 2025 பாத்தீங்கன்னா இது போன்ற அற்புதமான கோலாகலமான காட்சியானது தற்போது கிடைக்க போகுதுங்க. அதையுமே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோடு பாத்தீங்கன்னா இணைந்து இருங்க. நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க டக்குன்னு அந்த ஒரு சிவபெருமானுடைய நேரடி காட்சிகளையும் பார்த்து அவருடைய புண்ணியத்தையும் பாத்தீங்கன்னா பரிபூர்ணமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நினைத்தாலேயே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னா அது இந்த திருவண்ணாமலை தாங்க. இங்கு சிவனை மலையாக அமர்ந்து இருப்பதாக ஐதீகம். அதனாலதான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடக்கூடிய வழக்கமானது இங்கு உள்ளதுங்க. அளவில்லாத சிறப்புகளும் அற்புதங்களும் நிறைந்த தலமாகத்தான் இந்த திருவண்ணாமலை கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருப்பது இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று மலை உச்சியில ஏற்றப்படுகின்ற மகா தீபம் அப்படின்னு சொல்லலாங்க. இதுபோல் மலை உச்சியில் தீபமேற்றி வழிபடக்கூடிய வழக்கமானது வேறு எந்த கோவிலிலுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை தீபம் என்றாலேயே நினைவிற்கு வருவது என்னவோ திருவண்ணாமலையில மலை உச்சியில ஏற்றப்படுகின்ற அந்த மகா தீபம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மகா தீபமானது 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே தெரியுங்க. இருந்தாலுமே சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை பலருமே வழக்கமாக கொண்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில ஏற்றப்படுகின்ற மகா தீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில குவிவார்கள். இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே நீங்க சிலிர்த்து போயிருவீங்க. அந்த அளவிற்கு சிறப்புகளானது உண்டுங்க. திருவண்ணாமலையில ஏற்றப்படுகின்ற இந்த கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 21 தலைமுறைக்கு முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்குமே முக்தியானது கிடைக்குங்க. ஸோ ஒரு அப்படிப்பட்ட அபூர்வமான காட்சிகளை தான் இன்றைய நாள் நீங்க பார்த்திருக்கீங்க. திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியமானது கிடைக்குங்க. அதாவது திருவண்ணாமலையை பார்த்து நீங்க ஒரே ஒரு முறை நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டாவே போதுங்க, 3 கோடி தடவை நீங்க சொன்ன புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குமாங்க. திருவண்ணாமலை உச்சியில தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலையும் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளி கேட்பதாக ரமணர், சேஷாஸ்திரி சுவாமிகள் உட்பட பலருமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம்முடைய உடம்புல பட்டு ஆன்மீக சக்தியை பாத்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்கின்றது. மேலும் தீப திருநாள்ல பாத்தீங்கன்னா 5 முறை, அதாவது மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்து இருந்தாலும் சரிங்க, அவற்றில் இருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்று புராணங்கள்ல கூறப்பட்டு இருக்கிறது. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதியே நமஹோ, அதாவது நல்லா இந்த மந்திரத்தை வந்து நோட் கூட பண்ணிக்கோங்க. தீபம் மங்கள ஜோதி நமோ நம அப்படிங்கிற இந்த லைனை நீங்கள் சொன்னாவே போதுங்க, இந்த ஒரு வார்த்தையை சொன்னாவே போதுங்க, வாழ்க்கையில் மங்களமானது பெருக ஆரம்பிக்கும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரிங்க. வாழ்க்கையில் மங்களமானது பெருக ஆரம்பிக்குங்க. கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளுமே வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறுங்க. அப்போது நாமுமே கிரிவலம் வருவது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை நெய்யில பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்றாங்க. இதனால தீபத்துல இருந்து வெளிப்படக்கூடிய புகையானது தீய சக்திகளை அழிப்பதாகவும் பாத்தீங்கன்னா கருதப்படுகிறது. அதோடு அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அந்த சித்தர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா அங்குதான் பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி சித்தர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம சென்று அந்த இடத்துல நின்னாலேயே நமக்கு பாக்கியமாக இருக்கக்கூடும். நம்முடைய மனதுக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவிட்டியானது ஏற்படுங்க. நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலானது ஏற்படும். இந்த பாசிட்டிவிட்டியே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விஷயங்களிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் திருவண்ணாமலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டதுங்க. கீழ் இருந்து மலை உச்சி வரை செல்ல
சுமார் 8 கிலோமீட்டர் மலை ஏற சுமார் 4 மணி நேரம் ஆகுங்க. கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலயா தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர் என்றும் பெயர்களானது இருக்கின்றது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அஸ்வமேதம் யாகம் செய்த பலனும் புண்ணியமும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்த்திகை தீப தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. எனவே நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையானது இனி வரப்போகின்ற நாட்களில் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க கொடுங்க. கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களானது கிடைக்க கொடுங்க. அதாவது சகல தானமும் நீங்க கொடுத்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துல திருவண்ணாமலையில ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகளும் அதிசயங்களும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை பார்ப்பதாலையும் அந்த இடத்துல நிற்பதாலையும் நமக்கு அவ்வளவு பெரிய பலன்களும் புண்ணியங்களும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.